Hi friends, welcome to Shivya Times. இன்னைக்கு நம்ம வீடியோல வாழை மரம் வளர்ப்பு மற்றும் அதன் பராமரிப்பை பத்தி பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேசன்கிற நம்ம சேனலோடைய சப்ஸ்கிரைபர் வாழை மரம் பராமரிப்பை பத்தி வீடியோ போடுங்கன்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அவருக்காகவும் நம்ம சேனல்ல இருக்க மற்ற நண்பர்களுக்காகவும் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இதுதான் நண்பர்களே நம்ம வீட்டு வாழைத்தோட்டம். இந்த வாழைத்தோட்டம் சுமார் 30 சென்ட் அளவு வரும். வாழைத்தோட்டத்தில் அங்கங்கே இருக்கிற ஃப்ரீ இடத்துல வீட்டுக்கு தேவையான காய்கறி செடிகள் வச்சிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கத்திரிக்காய் செடிகள் வச்சிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வாழை மரம் வந்து G9 வெரைட்டின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஹைபிரிட் ரகம். இந்த மரம் ஹைட் ரொம்ப அதிகமாக வளர்றது இல்லை, ஓரளவுக்கு சின்ன மரமாக தான் இருக்குது. ஆனால் தார் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பெரிய தாராகவே தான் போடுது. இந்த மரத்தில் இருக்கிற தார் அறுவடை பண்ணுற அளவுக்கு நல்லாவே வளர்ந்ததுனால இதோட இலைகளை எல்லாத்தையும் நான் வெட்டியிருக்கேன். ஏன்னா மரம் ரொம்ப சாஞ்சிக்கிட்டு போகுது. தாரோடைய வெயிட் தாங்க முடியாமல் மரம் சாய்ச்சிக்கிட்டு போகிறதுனால இலைகளை எல்லாத்தையும் வெட்டி விட்டுருக்கிறேன். இந்த மரத்தோடைய பழம் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும். ஆனால் பழுத்ததுக்கு அப்புறம் கோம்பில் வந்து பழம் நிற்க மாட்டேங்குது, உதிர்ந்து போயிடுது. இந்த மரத்தை ஒட்டிய இன்னொரு மரத்துலயும் தார் நல்லாவே போட்டிருக்கு. இந்த தாரும் ஓரளவுக்கு பெரிய சைஸா தான் இருக்குது. மொத்தம் நம்ம தோட்டத்துல இந்த G9 வெரைட்டி 2 இடத்துல இருக்குது. இந்த வாழைக்கன்று எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்க ஒரு நர்சரியில தான் வாங்கிட்டு வந்தேன். அந்த நர்சரியில நான் நேந்திரன் வாழைக்கட்டை வாங்கலான்னு தான் போனேன். அவங்க நேந்திரன் வாழைக்கட்டை கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த வெரைட்டி கொடுத்துட்டாங்க. மரம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் தார் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது நேந்திரன் இல்ல G9 வெரைட்டிங்கிறது. நம்ம தோட்டத்துல மொத்தம் 4ல இருந்து 5 வெவ்வேறு ரகமான வாழை மரங்கள் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா இந்த வரிசையில மொத்தம் 4ல இருந்து 5 மொந்தன் ரக வாழை மரங்கள் இருக்கு. மொந்தன் வாழை பெரும்பாலும் பஜ்ஜி போடுறதுக்கும் சமையல் பண்றதுக்கும் தான் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. ஆனா இந்த ரக வாழை பழுத்ததுக்கு அப்புறம் பழமா சாப்பிடும் போதும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். பழம் ரொம்ப பெரிய சைஸா இருக்கிறதுனால ஒரு பழம் சாப்பிட்டாலே வயிறு நிறைய அளவுக்கு இருக்கும். இந்த மொந்தன் வாழை பழங்கள் பொதுவா உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சிங்க. அது போக இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. யாருக்காவது அம்மை நோய் வந்திருந்ததுன்னா பெரும்பாலும் இந்த மொந்தன் வாழை பழங்கள் தான் அதிகம் கொடுப்பாங்க. இந்த வரிசையில் இருக்கிறது எல்லாமே செவ்வாழை மரங்கள் தான். இந்த செவ்வாழை மரங்கள் எங்களுடைய மண்ணுக்கு ரொம்ப சிறப்பாக வருதுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பெரும்பாலும் எங்கள் தோட்டத்தில் இருக்க மொந்தன் ரக வாழையில் நோய் தாக்குதல் ரொம்ப அதிகமாக தாங்க இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தாரோடைய பழங்கள்லாம் பாருங்க எந்த அளவுக்கு கருத்து போயிருக்குதுன்னு. முதல்ல வாழை மரத்தில் இருக்கிற இலைகள் பழுத்து போய் கருத்து போகுது. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற நோய் அப்படியே வாழைத்தாருக்கும் பரவி போயிடுது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் இந்த நோய்க்கு ஏதாச்சும் மருந்து இருந்ததுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் அதை பார்த்து பயன்படுத்தி பார்க்குறேன். பொதுவாக வாழைக்கன்றுகள் நடவு பண்ணும்போது 1 அடிக்கு 1 அடி அப்படிங்கிற அளவில் தான் குழி எடுப்பாங்க. அதாவது 1 அடி அகலம் 1 அடி ஆழம் இந்த அளவில் சதுரமாக குழி எடுப்பாங்க. அந்த குழியில் வாழைக்கட்டைகளை நடவு பண்ணி மண்ணு தள்ளிடுவோம். மண்ணு தள்ளி நல்லா மூடி மிதிச்சு விட்டதுக்கு அப்புறம் தண்ணி பாய்ச்சிருவோம். சில மண்ணில் வேரழுகள் மற்றும் வேர்க்கரையான் நோய்கள் இருக்கும். அப்படி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா குழி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழியில் கொஞ்சம் வேப்ப புண்ணாக்கு போட்டுட்டு அதுக்கு மேலே மண்ணு தள்ளி அதுக்கு மேலே வாழைக்கட்டைகளை நடவு பண்ணலாம். மண்ணோட ஈரப்பதத்தை பொறுத்து ரெகுலராக தண்ணி பாய்ச்சிக்கிட்டு வந்தாலே போதும். அந்த கட்டைகள் எல்லாம் நல்லாவே வளர்ந்து வந்துடும். அந்த வாழைச்செடி ஓரளவுக்கு நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் சுமார் 5ல இருந்து 6 இலை வந்ததுக்கு அப்புறம் நாம அந்த வாழைச்செடிக்கு வந்து எருவு அணைக்கலாம், இல்ல உரம் கூட வச்சுக்கலாம். பொதுவா வாழை மரம் வச்சிருக்கவங்க பெரிய லெவல்ல பண்றவங்களை பார்த்த வரைக்கும் சுமார் 3 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி எருவு இல்லைன்னா உரம் கொடுப்பாங்க. நாங்க நம்ம தோட்டத்தில இருந்து வர வாழைத்தார்களை எல்லாம் வீட்டு உபயோகத்துக்காக தான் பயன்படுத்துறோம். பொதுவா இதை நாங்க விற்க மாட்டோம். ரொம்ப அதிகமா வாழைத்தார் ஒரே டைம்ல பழுத்தாதான் வந்து கடைகளில் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம். வீட்டு தேவைக்காக இந்த வாழை மரங்கள் பயன்படுத்துறதுனால நாங்க இந்த வாழை மரங்களுக்கு எதுவும் ரசாயன உரம் எதுவும் கொடுக்க மாட்டோம். இந்த வாழை மரங்களுக்கு பெரும்பாலும் மாட்டு சாணம், அப்படி இல்லைன்னா மாட்டு சாணத்தோடைய எருவு, இது 2 மட்டும் தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு வரோம். நம்ம தோட்டத்திலேயே நிறைய வாழை மரங்கள் இருந்தாலும் நம்ம வீட்டை சுற்றி காம்பவுண்ட் ஓரத்துலையும் வாழை மரங்கள் நாங்கள் வச்சிருக்கிறோம். வீட்டுக்கு பின்னாடி மாடுகளுக்கு தேவையான சூப்பர் நேப்பியர் பயிர் வச்சிருக்கிறேங்க. அதுக்கு போகிற தண்ணி இந்த வாய்க்கால் வழியாக காம்பவுண்ட் ஓரத்தில் தான் போகும். அப்படி தண்ணி போகும்போது இந்த வாழைக்கட்டைகளுக்கும் தண்ணி பாஞ்சிக்கும். அடிக்கடி தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த வாழை மரங்களுடைய தாரும் நல்லா பெரிய சைஸில் போடுது. பழங்களும் நல்லா பெரிய சைஸில் நமக்கு கிடைக்குது. இது கற்பூரவள்ளி வாழை. இது எங்கள் ஊரில் தேன் வாழைன்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா குளத்தள்ள ஆரம்பிக்குது. இப்போ தான் கொஞ்சம் முளைப்பு மேலே தெரியுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் வாழை தோட்டத்தில் இருக்க வாழை மரங்களுக்கு எல்லாம் நாங்கள் எருவு இல்லைனா மாட்டு சாணம் தான் கொட்டுவோம். இப்போ மாட்டு சாணம் கொட்டுறதுக்காக வாழைக்கட்டையை சுற்றி இப்போ குழி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே நல்லா வளர்ந்த வாழை மரத்தை சுற்றி நிறைய இடைக்கட்டைகள் வரும். அந்த இடைக்கட்டைகளை எல்லாத்தையும் நம்ம நோண்டி எடுத்துடணும்.
பெரும்பாலும் நல்லா வளர்ந்த வாழை மரத்துக்கு பக்கத்துல ஒரே ஒரு பக்கக்கட்டை தான் விடணும். மீதி இருக்கிற எல்லா கட்டைகளையும் வந்து நம்ம பறிச்சு எடுத்துடணும். அப்பதான் அந்த பெரிய மரம் நல்லபடியா வளர்ந்து தாரும் நல்லா பெரிய சைஸ்ல போடும். பக்கக்கட்டைகளை நம்ம ரெகுலரா எடுக்காம விட்டுட்டோம்னா நிறைய பக்கக்கட்டைகள் வந்துடும். அப்படி நிறைய வந்துருச்சுன்னா வந்துட்டு பெரிய மரத்துக்கு போற சத்து குறைஞ்சு போயிடும். அதனால ஒரே ஒரு பக்கக்கட்டையை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லா கட்டையும் எடுத்துட்டு மரத்தை சுத்தி லைட்டா குழி பறிச்சிருக்கிறேன். அந்த குழியில நம்ம எடுத்துக்கிட்டு போற சாணத்தை அதுல கொட்டி மூடலான் இருக்கிறேன். பெரும்பாலும் வாழை மரத்துக்கு இந்த மாதிரி நாங்கள் பச்சை சாணத்தை தான் அதிகம் கொட்டுவோம். ஏன்னா பச்சை சாணத்தை கொட்டி இந்த மாதிரி மண்ணு மூடி விட்டுட்டோம்னா அதோட சத்து சீக்கிரமாக மரத்துக்கு கிடைக்குது. நம்ம தோட்டத்தில் இருக்க எல்லா வாழை மரங்களுக்கும் இந்த மாதிரி பச்சை சாணத்தை தான் நாங்கள் போட்டு விடுவோம். குறைஞ்சது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி பச்சை சாணத்தை கொட்டி மூடி விடுவோம். டெய்லியும் நம்ம மாட்டுக்கட்டு தரையிலிருந்து கொண்டு வர சாணத்தை வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு மரத்துக்காக நாங்கள் கொட்டி மூடி விடுவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மரத்துக்கு நான் அந்த சாணத்தை கொட்டி மூடி விட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் வாழை மர பராமரிப்புல பார்த்தோம்னா இந்த மாதிரி காய்ஞ்ச சருகுகளை நம்ம வந்துட்டு வெட்டி விட்டுறணும். வாழை மரத்துல பொதுவா பச்சையா இருக்கிற இலைகளை நம்ம அதிகம் வெட்டக்கூடாது. வாழை இலைகள் நல்லா முதிர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா அது பச்சை கலர்ல இருந்து பழுப்பு கலர்ல மஞ்சள் கலர்ல மாறும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி காஞ்சி சருகா போயிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த சருகான இலைகளை மட்டும் தான் நம்ம வெட்டி எடுக்கணும். இந்த மாதிரி அறுத்த காய்ஞ்ச இலைகளை எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் மரத்தை சுத்தி லேசா குழி எடுத்து அந்த குழிக்குள்ள இந்த காய்ஞ்ச சருகு இலைகளை போட்டு மேல மண்ணு போட்டு மூடி விட்டுறலாம். கொஞ்ச நாள் அதெல்லாம் மக்கி இந்த மரத்துக்கு எருவா மாறிடும். காய்ஞ்ச சருகுகள்லாம் வெட்டினதுக்கு அப்புறம் தோட்டம் பாருங்க பார்க்கறதுக்கே நீட்டா கிளீனா மாறிடுச்சு. அவ்வளோதான் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சிவ்யா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.